இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீலேஸ் ஃபிஷர்மேன் ரெசார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கோங்க, கடல் அப்படியே கடல்லேருந்து இந்த பக்கம் திரும்பினோம்னா தெரியுது பார்த்தீங்களா, புத்தர் சிலை. இதுதான் பீலேஸ் ஃபிஷர்மேன் ரெசார்ட்ஸ். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? பீச் பக்கத்துலேயே இதுதான் பீச். ஈவினிங்லாம் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா அப்படியே வந்து இறங்கினோம்னாலே பீச் தான். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்து சாப்பிட்றதுனா வரணும். இங்கே வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது டபுள் ஃப்ளோரு. இந்த மாதிரி காட்டேஜஸும் அவைலபிளாக இருக்குது. தனித்தனியாக காட்டேஜஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், பீச்லேயே நிறைய இருக்குது. வாங்க இப்போ இந்த காட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம் நம்ம தங்க போகிற காட்டேஜ். இதுதான் காட்டேஜு. இப்போ ஏசி ரூம் தான், நல்லா நீட்டாக இருக்குது. வழக்கம் போல் கெட்டிலு, தண்ணி பாட்டிலு, டீ காஃபி போட்டு குடிக்கிறதுக்கான பொருட்கள், பால் பவுட்ரு, இது அதெல்லாம். வுட்டில் கபோர்டு ஒன்று இருக்குது. லெட்டின் பாத்ரூம் இருக்குது. ஓகே, நல்லா நீட்டாக தான் இருக்குது. சிம்பிளாக நீட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளும் எவ்வளோ இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெசார்ட்டில் தங்கிட்டு வரும்போது தான் என்னடா கிளம்புறோமே அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பகல்லாம் எங்கேயாச்சும் போய் சுற்றிட்டு எப்படா ரெசார்ட்டுக்கு போவோன்னு இருக்கோம். வந்தவுடனே நீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீட்டாக போய் அந்த பீச்சில் அந்த இது மாதிரி போட்டிருக்காங்கல்ல படுக்கிறதுக்கு, அதில் போய் படுத்துக்கிட்டு இருந்தோம்னா சூப்பராக ஒரு 6 மணிக்கு போயிட்டோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அங்கேயே கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. நம்ம எந்திரிச்செல்லாம் வரணுன்னே இல்லை. பீச்சிலே படுத்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம், பீச்சில் உட்காந்துட்டு சாப்பிட்லாம், எல்லாமே அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரூமுக்கு ஒரு 3000 ஆகுது. இந்த மாதிரி காட்டேஜஸாக நம்ம பண்ணோம்னா ஒரு 4000 வாங்கினாங்க. அது சீசனாக இருக்கிறதுனால. மற்றபடி ஆஃப் சீசனில், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரியை தவிர பாக்கி எப்போ வந்தோம்னாலும் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவா ஃபுல்லாகவே காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதனால் இங்கே மட்டும் காஸ்ட்லி நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளைனாக பருப்பு வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபா, ப்ளைனாக ரைஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஒரு பவுலில் கொடுப்பாங்க, அது ஒரு 150 ரூபா. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோன்ட்டு. மொத்தம் ஒரு பருப்பு சாதம் 350 ரூபாய்க்கு சாப்பிட்ணும். அப்போ மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உட்காந்து சாப்பிட்றதுனா இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பீச்லேயும் உட்காந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா பீச்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு பீச்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, லஞ்சு சாப்பிட்றது மட்டும் நமக்கு கஷ்டம். ஏன்னா பீச்லேயும் வெயில் பயங்கரமாக அடிக்கும். இவங்ககிட்டேயும் அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு, லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியான இடமா இல்லை. இங்கேயும் வெயிலாக தான் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்கக்கிட்ட எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து நம்ம ரெசார்ட்லேருந்து அப்படியே வந்து பீச்சிலலாம் அவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. பகலை விட ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது இங்கே தங்குறது. வாங்க நைட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு 6 மணிக்கு போய்ட்டு நம்ம அந்த பீச்சில் போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவங்க டீ காஃபி எது ஆர்டர் பண்ணிங்கனாலும் வந்துடுது. நம்ம அப்படியே படுத்துட்டு இருந்தோம்னா நிறையா ஃபாரினர்ஸு, டூரிஸ்ட் எல்லாம் அந்த பீச்சில் நடக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அவ்வளோ ஃபீலிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா புது புது கலாச்சாரத்தில் இருக்கிற மனிதர்களில் அங்கே பாருங்களேன், தனித்தனியாக நமக்கு போட்டு வச்சுருக்குறாங்க படுக்கிறதுக்கு. நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்துட்டு அப்படியே அங்கே பீச்சில் வந்து நடந்து போவாங்க நிறைய. அவங்கள பார்த்துக்கிட்டே படுத்துருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
அது இல்லாமல் இந்த பக்கத்துலலாம் பாருங்கள், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற இடம். இது நம்மளோடது, இது இவங்களோடது, பீலஸ் ஃபிஷர்மேனோடது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேண்டில் லைட் டின்னர், எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி இந்த சவுத் கோவாவில் அதுவும் இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராச்சும் கோவா வர்றீங்க, பீச்சில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நிச்சயமாக இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூகுளில் போய் PELES பீலஸ் ஃபிஷர்மேன் ரெசார்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா, கோவா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது வந்துடும். நிச்சயமாக ஒரு தடவை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நிஜமே போகிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.